ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ಗುರುವೇ ಶರಣಂ. ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಯ ಚ ಭಜತಾಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾಯ ನಮತಾಂ ಕಾಮಧೇನವೇ. ಮಂತ್ರಾಲಯ ಮಹಾನ್ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಅನುಗ್ರಹ ಆಶೀರ್ವಾದ ಸದಾಕಾಲ ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಲೂ இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಮಾತಾಜಿ. ನಾನು அதே ரீதி ராகவேந்திர சுவாமி சேவா ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். பெங்களூர்லயும் இருக்கு, இங்கே கோயம்புத்தூர்லயும் இருக்கு. தமிழன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துகள். வணக்கம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாட்டுக்கு ஒரு புலவன், புதுக்கவினுடைய இறைவன், யானை அடித்த முதல் சிங்கம் பாரதியின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த அற்புதமான அவையிலே உங்களோடு பேசுவதில் நான் மிக்க மகிழ்கின்றேன். கொங்கு சிங்கங்கள் நிரம்பி இருக்கின்ற இந்த அவையிலே எங்கள் பட்டிமன்றம் குழுவின் சார்பாக தங்க வணக்கங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கின்ற கஷ்டகாலங்களை மனிதன்தான் தீர்வு கொடுக்க முடியும். ஒரு சிங்கமோ புலியோ அனைத்து உயிரினங்களுக்கும் சேர்ந்து யோசிக்க முடியாது. ஒரு வெள்ளை கரடி வெள்ளை புலி குறைந்து வருகிறதுனா மனுஷன்தான் அதுக்கு தீர்வு காணணும். ஆக பல்லுயிர் நேசத்தை காப்பது மனிதன் தான். ஆக காலகாலமா மனிதன் பொறுப்போடுதான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா என்ன எடுப்பலையே தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு இந்த போலின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளும் முறைச்சிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அவங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்குது இல்ல, அது அலசி ஆராயணும் இல்ல. யோசித்து பாருங்க, இன்றைய காலத்து மனிதன் அப்படின்னாலே ஒரு கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. மனிதனை கடித்த பாம்பு பயந்து நடுநடுங்கியது, எங்கே செத்து விடுவோமோ என. எப்படி வீரிய விஷமிக்க பாம்பு கூட இந்த காரிய விஷமிக்க மனுஷங்கிட்ட தோத்துருது. பொறுப்பு மிக்க அதிகாரி கூட தனக்கு ஜால்ரா தட்டுற ஒரு போலியான மனிதர்களிடம் அவர் விழுந்துறார். அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. பொறுப்புள்ள மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் போலியான மனிதர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்குது. இதிகாச காலத்துல தாய் சொன்னான் காட்டுக்கு போன்னு, உடனே ராமன் கிளம்பி போயிட்டான். பூமி வெங்கானகம் இல்லையம்மா, அது மின் ஒளிர் கானகம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனாப்ல. ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் காலம். இன்னைக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு தன்னோட பையனை காட்டுக்கு வேணாங்க கடைக்கு போன்னு சொன்னா கூட அவன் போக மாட்டேங்கிறாங்க இல்லையா. அப்படியே கடைக்கு போன்னு சொன்னா கூட போறமா, கடைக்கு போறமா, லஞ்சமா லாலிபாப் வேணும், கிண்டர்ஜாய் வேணும் அப்படின்னு சின்ன பையனே கேட்கிறான். ஆக அது ஆலிசூல் உலகம். இன்னைக்கு எப்படி இருக்குது? போலிசூல் உலகமா இருக்குது. போலிசூல் உலகமாக இன்று மாறிவிட்டது. சுற்றுச்சூழலுக்கு வாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இருமுனா என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்போம். இப்போ தண்ணி குடிச்சா இருமல் வருது. தண்ணிக்கே தண்ணி காட்டுறான். சாதாரணமா பைப்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ குட்டியில அடைச்சி வச்சிட்டோம், தண்ணியை அடைச்சி வச்சிட்டோம். அந்த தண்ணி குடிச்சா நமக்கு இருமல் தான் வருதே தவிர இருக்கிற இருமல் போக மாட்டேங்குது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நிலம் பங்காளி சண்டையில ஆரம்பிச்சு ஃபாரின்ல போர் வரைக்கும் போய் எனக்கு தான் சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. நிலம் வேண்டி அடிதடி அனைவருக்கும் கிடைத்தது மயானம் அப்படின்னு நிலத்தையும் அவன் விட்டு வைக்கிறது இல்ல. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காற்று எடுத்துக்கோங்க. கட்ட வண்டியில சுந்தரமா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப காஸ்ட்லி வண்டி வந்தது, சுந்தரா டிராவல்ஸா தான் போயிட்டு இருக்கிறோம். இந்த காத்து கருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, காத்து கருப்பு அது எங்கேயுமே இல்லைங்க. இந்த காத்துல வாகன புகையை நாம கருப்பா விட்டு அது காத்து கருப்பு கூட நம்மளை பழி வாங்கிட்டு இருக்குது. அது ஓசோனுக்கு போய் ஆகாயத்தையும் ஓட்ட போட்டு
விண்வெளி குப்பைகள்லாம் போய் ஆகாயத்தையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். ஆக ஒன்னையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறான். மீதி இருக்கிறது நெருப்புன்னு எடுத்துக்கோங்க. நெருப்ப சுட வச்சு சுவையா சாப்பிட்டோம். ஆனா இப்ப அந்த நெருப்பே கொதிச்சு போய் கிடக்குது. உலக வெப்பமயமாதல்ல அதே கொதிச்சு போய் கிடக்குது. ஆக பாத்தீங்கன்னா மொத்தமாவே நாம முடிச்சு விட்டோம். கிணறு வெட்ட பூதம் வந்ததும்பாங்க. கலைஞர் அவர்கள் அருமையா சொல்லுவாரு, கிணறு வெட்ட ஒரு பூதம் இல்ல, கிணறு வெட்ட ஒரு பூதம் இல்ல, பஞ்சபூதம் வந்ததும்பாரு. நீங்க கிணறை வெட்டும் பொழுது பாத்தீங்கன்னா நெருப்பு பொறி வரும் கடப்பாறையால வெட்டும் பொழுது. அதுக்கப்புறம் ஆழமா தோண்டிங்கன்னா தண்ணீர் வரும். அதுக்கப்புறம் இடையில காற்று இருக்கும், வெளி இருக்கும், நிலத்துலதான் அதை தோன்றீங்க. ஆக பஞ்சபூதமும் அதுல இருக்கும். ஆனா பஞ்சபூதம் இப்பொழுது அஞ்சி நடுங்குகிறது. ஆறாவது பூதமாக மனிதன் வந்து நிற்கின்றான். இது பூமிக்கு ஏழ்றையாக இருக்கின்றது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்படி நான் பேசிட்டே போனோம்னா இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பொறுப்பு இல்லாம நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, எங்களை 4 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்றாங்க. ஆக அருமையான தலைப்பு இல்லைங்களா? இன்றைய மனிதர்கள் பொறுப்புடன் வாழ்கிறார்களா, போலியாக வாழ்கிறார்களா? இன்றைய மனிதர்கள் பொறுப்பாதாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வதற்கு கீர்த்தனா மணிகண்டன் அவர்கள், கோவை பேச்சாளர். வணக்கம்ங்க. ஸ்ரீ ராஜேஸ்வரி ஃபேப்ரிகேஷன், கோயம்புத்தூர். நாங்கள் 20+ இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோ பிளாக் மிஷின், சாலிட் பிளாக் மிஷின், ஃப்ளை ஆஷ் மிஷின், பேவர் பிளாக் மிஷின் அண்ட் இன்டர்லாக் மிஷின். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளை ஆஷ் பிரிக் மேக்கிங் மிஷின். இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் மேக்கிங் மிஷினில் நம்மக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக வெர்டிக்கல் அண்ட் ரோட்டரி அப்படின்ற 2 டைப்புமே நம்மக்கிட்ட இருக்கு. வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 4 பிளாக், 6 பிளாக், 8 பிளாக் அண்ட் 10 பிளாக் ஆட்டோமேட்டிக் அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட ரோட்டரி டைப் ஆட்டோமேட்டிக் மிஷினும் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷின் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, பிரிக் மிஷின் நீட் இருக்குது, ஸோ இதில் வெர்டிக்கல்னா என்ன, ரோட்டரினா என்ன, இதோட மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கைண்ட்லி டிஎம்எஸ். நம்ம பாக்கியா ஃபர்னிச்சர் புளியோகுளம் விநாயகர் கோயில் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நாங்கள் 30 இயர்ஸாக மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 25 இயர்ஸாக ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலில் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறோம். நம்ம ஷோரூம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் பெஸ்ட் ஃபர்னிச்சர் வாங்கணும்னா நம்ம பாக்கியா ஃபர்னிச்சருக்கு வாங்க. தாய் தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அழகிய மொழி, 6000 சொல்லி தந்த என் அழகிய மொழி தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காஞ்சிமா நதிவோடும் எங்கள் வாளாங்குளத்தில் வாழ மீன்கள் வளைந்தோடும், சொல்லோடும் உணவோடும் பண்பாடும் கலந்தோடும், உழவர் கை ஏரோடும் உழவாளர்கள் கையால் மில்லோடும், சீர்மிகு கொங்கு நாட்டின் பெருமையை பேச வந்திருக்கும் கொங்கு தமிழச்சி கோவை கீர்த்தனாவின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கையை பாதுகாத்தால் இயற்கையே நம்மை பாதுகாக்கும். உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்களை உலகெங்கும் உள்ள தமிழர் அனைவருக்கும் தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் நடுவர் அவர்களுக்கும் அவை பேச்சாளர்களுக்கும் இங்கு நிகழ்ச்சியை காண வந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதர்கள் பொறுப்புடன் வாழ்கிறார்களா, போலியாய் வாழ்கிறார்களா? ஆமாங்கம்மா, இந்த பட்டிமன்றமே பொறுப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. சிறப்பு. எதிரணியில் இருக்கிறவங்களும் பொறுப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் பேச வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப போலின்னு சொன்னா எனக்கு இதுல என்ன நியாயன்றது தெரியும். நடுவரவர்களே, இன்றைய இளைஞர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்க தெரியுங்களா? காலேஜில் வச்ச அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்லா பொறுப்பா ஒரு வேலையில சேர்ந்துட்டு தனக்குன்னு ஒரு வீடு கட்டாம சொந்தமா ஒரு பொண்ணு காலத்துல தாலி கட்ட மாட்டேன்னு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்காங்க நடுவர்களே இன்றைய இளைஞர்கள். அப்புறம் பொறுப்பில்லைன்னு சொன்னா எப்படி நடுவர் அவர்களே? நமக்கு ஒரு சந்தேகம்னா நம்ம எதுல போய் தேடுவோம்? நமக்கு இப்ப கூகுள். அந்த கூகுளே தேடிய துடிப்பான இளைஞர் ஒருவர் இருக்கார் நடுவர் அவர்களே, அவர்தான் சுந்தர் பிச்சை. அப்பேற்பட்ட துடிப்பான இளைஞர்கள் வாழும் நாட்டில் பொறுப்பில்லைன்னு சொன்னா எப்படி நடுவர் அவர்களை நியாயமா எடுத்துக்கொள்ள முடியும்? முடியவே முடியாதுமா. அதே மாதிரி 16 வயதுல ஒரு மகன் வேலைக்கு சென்றால் தந்தைக்கு பொறுப்பில்லைன்னு சொல்லுவாங்க. 61 வயதுல ஒரு தந்தை வேலைக்கு போனா மகனுக்கு பொறுப்பில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியால குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படிங்கிறது முற்றிலுமாகவே
முடிக்கப்பட்டது என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் 16 வயதிற்குள்ள குழந்தைகள் யாரும் வேலைக்கு செல்வதில்லை என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்டால் தந்தைக்கு பொறுப்புணர்ச்சி வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். அதுபோல 61 வயதிற்கு மேல் உள்ள பெற்றோர்கள் யாரும் இப்ப ஏறக்குறைய ஒரு 10-20 வருடங்கள் கணிப்பெடுக்கின்படி இன்றளவில் யாரும் அதிகமாக வேலைக்கு செல்லவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். அப்படி என்றால் தந்தைக்கும் பொறுப்புணர்ச்சி அதிகமாகி விட்டது என்றுதானே அர்த்தம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு பொறுப்பு உணர்ச்சி அதிகம், இளைஞர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, சமூகத்துல பண்போடும் அக்கறையோடும் தாய் தந்தையினுடைய மதிப்பை காப்பாற்ற வேண்டும் என்று முற்பாடும் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார் நடுவர் அவர்களே. அப்புறம் பொறுப்புங்கிறத மொத்தம் 3 வகையா பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, தனி மனித பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, சமூக பொறுப்பு. தனி மனித பொறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதன் தனக்கென்று ஒரு வரையறை போட்டுக்கொண்டு ஒழுக்கமாகவும் பொறுப்போடும் இருப்பது. குடும்ப பொறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னை சார்ந்தவரையும் பொறுப்புடன் பார்த்துக் கொள்வது நடுவர் அவர்களே. சமூக பொறுப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒண்ணு கேட்கிறேன், நம்ம இந்தியால ஆழிப்பேரலை எல்லாருக்கும் ஞாபகம் கிடைக்கிற சுனாமி, அது நம்ம ஆட்டம் காட்டிய போது இந்த சமூகம் என்ன போலியாய் புறம் காட்டி கொண்டார் நடுவர்களே? கண்டிப்பா இல்லம்மா. அகிம்சை பிறந்த நாடு அந்த மாநிலம் அன்று பூகம்பத்தால் ஆட்டம் கண்ட போதும் இந்த சமுதாயம் என்ன புறம் காட்டி கொண்டார் நடுவர்களே போலியாய்? கொரோனா வைரஸ் யாருக்கும் தெரியாம இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு கொடிய வைரஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியா நமக்கு தெரியறதுக்கு முன்பாகவே ஒரு தலைமுறையினரவே புரட்டி போட்டது நடுவர் அவர்களே. அந்த காலகட்டத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் பொறுப்புடன் செயல்பட்டதால் மட்டும்தான் இன்று நாம் இங்கு அமர்ந்துள்ளோம் என்பதை மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது அதுல யாருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னா, ஒரு தாய்க்கு. தாய் இல்லாத பிள்ளை தருதலைன்னு சொல்லுவாங்க. ஒரு தாய்க்கு தனது பிள்ளையை வளர்க்கறதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா அவ எப்படி தன் பையனை ஒழுக்கமாகவும் பண்போடும் பொறுப்பாகவும் வளர்த்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைமுறையை கொடுக்க முடியும் நடுவர் அவர்களே. பில்கேட்ஸ் இருக்காரு நடுவர் அவர்களே, அவருடைய மைக்ரோசாப்ட் நிறுவனம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. மைக்ரோசாப்ட் அந்த நிறுவனத்துல அமெரிக்கால ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்க என்ன எப்ப பாரு இளைய தலைமுறைக்கு, அதுவும் இந்தியர்களுக்கே அதிகமா வாய்ப்பு கொடுக்குறீங்க, வேலை வாய்ப்பு, நீங்க நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பில்கேட்ஸ் அவர்கள், இந்திய இளைஞர்களுக்கு பொறுப்பும் பொறுமையும் மிக அதிகம். அதனால் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த மைக்ரோசாப்டின் தலைமை செயலகத்தை இந்தியாவிலேயே நிறுவ முடியும் அப்படின்னு கூறியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இளைஞர்களுடைய பொறுப்பு எவ்வளவு தூரம் மேலோங்கி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே. பொறுப்புடன் இருந்தால் உலகத்தையே அடைய முடியும், போலியா இருந்தால் வீட்டிற்குள்ளே அடங்க முடியும் என்று வாய்ப்பதற்கு நன்றி கூறி, மனிதர்கள் பொறுப்புடன் வாழ்கிறார்கள் என்று பட்டிமன்ற தீர்ப்பை வழங்குமாறு வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியே ஓஜி இஸ் பேக்கிரியே மருகி நின்னா மனக்குறைய தீர்த்து வைக்கும் மாயோனே, மழையா நிலத்தை செழிக்க வைத்து செய்யோனே. எவ்வளவு அருமையா சொன்னாங்க பாருங்க. கூகுள்ல நீங்க என்ன வேணா தேடலாம், ஆனால் கூகுளே தேடின மனிதர் நம்மளுடைய ஏசியால இருக்காரு, அதுல இந்தியால இருக்காரு, அதுல தமிழ்நாட்டுல இருக்காருன்னா நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை இல்லைங்களா? இந்த காலத்து மனிதர்கள் எல்லாம் போலி, தலைக்கு விக்கு, கண்ணுக்கு லென்ஸ், பல்லுக்கு செட்டு, இதயத்துக்கே பேஸ் மேக்கரு, அப்புறம் கைக்கு செயற்கை, காலுக்கு செயற்கை, இப்படி அடி முதல் முடிவரை போலியாதாங்க இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல, இவங்க சொல்றதுக்கு வராங்க. வாங்கம்மா அபிராமி அவர்கள். தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு மெட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு.
என்னுடைய ஈன்றெடுத்த என்னுடைய அன்னைக்கும் என்னை வளர்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் அன்னைக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சிறப்புமா, சொல்லுங்கம்மா, ஏனுங்கம்மா. இன்றைய மனிதர்கள் போலியாக வாழ்கிறார்களே அப்படின்னு நான் பேச வந்திருக்கிறேங்க. அதாவது போலி அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இல்ல. அதாவது ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க, இது சேர் மாதிரிங்க, ஆனா சேர் இல்ல, உட்கார முடியாது. அப்புறம் கதவு, இது கதவு மாதிரிங்க, ஆனா நீங்க வந்து திறந்து பூட்ட முடியாது. அப்படி ஆனா வராது. நடுவர் அவர்களே, எங்க சைடு வந்துட்டீங்க, இப்பயே தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு தான் தீர்ப்புன்னு. ரொம்ப சந்தோஷம். அழகான புன்னகை, அழகான தமிழ், உங்களை வந்து உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தீர்ப்பு வரும், ஆனா வராது. சொல்லுங்க. இப்ப மனிதர்கள் எங்கெங்க பொறுப்புணர்வோடு இருக்கிறாங்க? அதாவது சூரியனுக்கு யாரும் சொல்லித் தரவில்லை உதிக்க சொல்லி, பூக்களுக்கு யாரும் சொல்லித் தரவில்லை பூக்க சொல்லி, குழந்தைக்கு யாரும் இயல்பாகவே சொல்லித் தரவில்லை நடக்க சொல்லி. அது இயல்பாவே அப்படி ஒரு திறன் இருக்கு. ஆனால் நமக்கெல்லாம் சொல்கிறார்கள், நாமே நடப்பதில்லை, நம் முன்னோர்கள் சொன்னபடி. இப்படியாக என்னுடைய கேள்வியால் இந்த உரையை நான் தொடங்குகிறேன். ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க, பிளாஸ்டிக் பொருளை, நெகிழி பொருள்களை, நெகிழி பைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அதை நம்ம வந்து தவிர்த்திருக்கோம் நினைச்சு பாருங்க. மஞ்சப்பைய பயன்படுத்தினா இவ சரியான கிராமத்தான், இவ சரியான ஒரு லூசு, அந்த மாதிரி என்னென்னமோ பட்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உணவகத்துக்கு எத்தனை பேரு நமக்கு ஏற்கனவே உணவு வாங்கத்தான் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் போசியை தூக்கிட்டு போறோம், நம்ம வீட்டுல இருக்கிற குண்டாவை தூக்கிட்டு போறோம்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்ப இந்த மஞ்சப்பை என்பது அவமானம் அல்ல, அது தமிழர்களினுடைய அடையாளம்னு எப்ப திரும்பவும் இந்த தமிழினம் உணர்கிறதோ அப்பொழுதே இந்த புவியானது பாதுகாக்கப்படும். மஞ்சப்பை என்பது தமிழர்களுக்கு அவமானம் அல்ல, அது தமிழர்களினுடைய அடையாளம், மங்கள பொருள். அதாவது ஒரு கல்யாணம், திருமணம், காதுகுத்து, வளகாப்பு எல்லாத்துக்கும் மஞ்சப்பைய தூக்கிட்டு போனாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா நாளும் வந்துட்டு மங்களமான நாள் தான். நம்ம அந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமே மங்களமான ஒரு விஷயம் தான். அப்ப மஞ்சப்பைய தூக்கிட்டு போங்க. நிஜமா மேடை ஏறி பேசையிலே ஆறு போல பேச்சு, மேடை இறங்கி போகையிலே பேசியதெல்லாம் போச்சுன்னு நான் சொல்லலைங்க. இன்னும் நான் கட்டப்பையத்தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இன்னும் என்ன திட்டுவாங்க, பேக் மாட்டிட்டு எவ்வளவு ஸ்டைலா போக வேண்டிய பொண்ணு எப்ப பார்த்தாலும் கட்டப்பைய தூக்கி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நிஜமானு சொல்ற, மனதார மஞ்சப்பையும் கட்டப்பையும் இன்னை வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். அதனால கண்டிப்பா என்னுடைய சொந்தங்களே, உறவுகளே, நம்மளுடைய உறவுகளை வந்து காப்பாற்றணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை, சுற்றுப்புற சூழலை கொடுக்கணும். ஆக இனிமேல் எடுப்போம் மஞ்சப்பையை, இனிமேல் எடுப்போம் கூஜாவை உணவகத்திற்கு செல்லும் போது என்ற உறுதிமொழியோடு என்று என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இப்ப பொதுவா பார்த்தோம் அப்படின்னா காதல் வாழ்க்கைங்க. காதல் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா எனக்கு தெரியாதுங்க காதல்னா என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. ஏதோ காதல் பண்ணுனா பட்டாம்பூச்சி பறக்குங்கிறாங்க, காதல் பண்ணுனா எங்கேயோ மேலே எல்லாம் பறப்போங்கிறாங்க, காதல் பண்ணுனா உலகத்தையே வந்து நம்ம வலம் வரலாங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, பொதுவா தெரியல எனக்கு முதல்ல இருந்து. ஆனா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிஜமாலுமே காதல் அப்படிங்கிறது நம்மள ரொம்ப மேலே 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 போகிறேன்னு மேல கூட்டிட்டு போகும். ஆனா அந்த காதல்ங்கிறது ஒரு இடத்துல வந்து நின்னு போச்சு அப்படின்னா மொத்தமா கீழே விழுந்துருவோம், அடி பெருசா இருக்கும். அது வேணா என்னால சொல்ல முடியும். பேரு என்னமா, காதல் தள்ளி விட்டுரும், அப்படி வச்சிருக்காங்க. அருமையான பதிவு நடுவர்களே. இப்ப அதுக்குன்னு நம்ம காதல் இல்லாம இருக்க முடியுங்களா? அம்மா குழந்தை மேல காதல் வச்சுதான் ஆகணும், ஒரு கணவன் மனைவி மேல காதல் வச்சுதான் ஆகணும், ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல காதல் வச்சுதான் ஆகணும். ஏன்னா உலகமே காதல் அப்படிங்கிற அச்சவணையில தான் சுழந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அப்ப காதலை விட்டுட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பும் வீரமும், காதலும் வீரமும் தான் தமிழர்களுக்கு அடையாளம். ஆக அந்த காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, நான் என் வீட்டு ஜன்னல்லடி ஏன் பாக்குற, இளநெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற, கண்ணாலே பேசாதே கல்யாணம் பேசு, கையோடு கை சேர்த்து பூவாத்தா பேசு, மருதாணி அரைச்சு வச்சேன், மஞ்ச தண்ணி கரைச்சு வச்சேன், உருகாம உருகி நின்ன அழக பருக நின்ன ராசா ராசா, மருதாணி அரைச்சு வச்சேன், மஞ்ச தண்ணி கரைச்சு வச்சேன், உருகாம உருகி நின்ன உன்னழக பருகி நின்ன ராசா ராசா. இப்படி ஒரு பொண்ணு அவங்க மாமாவை பார்த்து இப்படி பாடுவாங்க. அதுக்கு அங்க இருந்து ஒருத்தர் எதிர்பார்த்து பாடுவாரு. கடைசியில வந்து உருகாம உருகி நின்ன உன்னழக பருக நின்ன ராணி ராணி,
இப்படியாக 2 பேர் மாத்தி மாத்தி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய காதல் இப்படித்தான் போகுங்க. ரொம்ப அருமையான காதல், இயல்பா தன்னுடைய அன்பை எடுத்து சொல்லப்பட்ட காதல். இப்ப காதல் எப்படி இருக்குன்னா, கார்டு வாங்கி கொடுக்கறோம், கவிதை எழுதி கொடுக்கறோம், செல்லு வாங்கி கொடுக்கறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்கறோம், அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்கறோம், அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கறோம், நாம கொடுக்கதெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்கதான், நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்கதான், போற போக்கில் மறக்கிறாங்க என்னடா என்னடா இந்த பொண்ணுங்களே, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் தெரிஞ்சு போச்சுடா. எல்லாம் போலிங்க. மொழி இருக்கும் வரைதான் நம் தமிழர்கள், பண்பாடு கலாச்சாரம் இருக்கும் வரைதான் நம் தமிழர்கள். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் தமிழர் இனங்கம் எங்க போகுதுன்னு பாருங்க. இப்ப எழுத்து வீட்டுக்கார நம்பி இருந்தாங்க, அடுத்த வீட்டுக்கார நம்பி இருந்தாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போறதுக்கு. இவங்களை எல்லாம் நம்ப வேணாம் அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அப்பாவை நம்ப முடியுதாங்க? நாள்தோறும் நீங்க செய்தியை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அண்ணன் தம்பியை நம்ப முடியுதாங்க? போன வாரத்தில் நடுவர்களே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், லாரியில வச்சு அண்ணனும் தம்பியும் தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்சிருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. ஒரு அப்பா 10வது படிக்கிற பொண்ணு 10 மாதம் கழிச்சு அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கறது அப்பதான் தெரிய வருது. எங்க போயிட்டு இருக்குது நம்ம சமுதாயம்? நான் என்னங்கிறேன், கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சுல, ஏன் உசுரை புடிச்சு வச்சீங்கன்னு நான் கேக்குறேன். இதெல்லாம் கேட்கறதுக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கும் தான் நம்ம உசுரை புடிச்சு வச்சோமா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறத விட முக்கியமா நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்ம பாதுகாக்கணும் இல்லைங்களா? அப்ப எல்லா இடத்துலயும் போலிங்கிறது தான் இருக்கு. கண்டிப்பா உறவுகள்ல போலிங்கிறது இருக்குதுங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேங்க. அதற்காக இந்த பதிவெல்லாம் மாத்தி இன்னும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நம்ம முன்னோர்கள் எப்படி நமக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அடுத்த சந்ததிக்கு எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பும் முக்கியமா நம்மளுடைய இளைஞர் கையில் இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற பதிவை சொல்லிக்கொண்டு, நீர் தொட்டு, நிலம் தொட்டு, மஞ்சப்பை தொட்டு, பிளாஸ்டிக் தொட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பொறுப்புணர்வு இல்லாம இருந்துட்டு இருக்குது. ஆக நான் என்ன சொல்ல வரேனாங்க, நம்ம இருந்த வரைக்கும் போதும். உறவுகளிலா இருக்கட்டும், உணவுப் பொருளிலா இருக்கட்டும், பக்தியிலா இருக்கட்டும், காதலிலாது இருக்கட்டும், முக்கியமாக கணவன் மனைவி சமுதாயத்துக்காக வாழ்றன்னு ஒரு போலியான நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய தமிழன் டிவிக்கும் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இலையுதிர் காலம் போனால் என்ன, வசந்த காலம் மீண்டும் வரும், வாழ்த்துவோம், வணங்குவோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்பதை கூறிக்கொண்டு அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் டாக்டர் மோனிஷா. நான் கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ராமநாதபுரமில் அல்வினியா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் சிவா டென்டல் கிளினிக்கை 5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நாங்கள் எல்லா விதமான பல் சிகிச்சையும் செஞ்சுட்ருக்கோம். வயது வரம்பு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருக்கும் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். பல்லை க்ளீன் பண்ணுறது, சொத்த பல் அடைக்கிறது, பல் கலர்லேயே ஃபில்லிங்ஸு, பல் சீரமைத்தல், ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கிற கம் சர்ஜரிஸ், ஈறுகளில் சீரமைத்தல், அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பிலேயே செயற்கை பல் பொறுத்துதல், இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையும் நாங்கள் வழங்கியிருக்கோம். நீங்கள் இந்த குறிப்பு, அதாவது ஹெல்த்தி ஸ்மைல் அப்படிங்கிற குறிப்பு நீங்கள் எங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஆஃபர் உங்களுக்கு ஜஸ்ட் டில் ஜூன் 20 வரைக்கும் தான் அவைல் பண்ண முடியும். தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுற்றுச்சூழலின் நல்வாழ்த்துக்கள். ஒரு அம்மா என்ன பண்ணிடுச்சு, செல்போனை பார்த்துட்டே இருந்துச்சு. புருஷன்கிட்ட கேட்டுச்சு, ஏங்க சரியா தெரிய மாட்டேங்குது, டிஸ்பிளே என்னன்னு பாருங்க அப்படின்றாப்ல. அவர் பார்த்துட்டு, டிஸ்பிளே நல்லதாமா இருக்குது, நீ செல்போன் பார்த்து 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 உன் கண்ணுதான் வீணா போச்சு. அப்பா நல்ல வேலை, செல்போன் நல்லதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். செல்போன் நல்லா இருக்குல்ல, என் கண்ணு தானே போச்சு அப்படின்னு உண்மையாகவே பொறுப்பு இல்லாமல் போலியான மனிதர்கள் அதிகம் இன்று ஆகிவிட்டார்களோ என்கின்ற அச்சம் நமக்கு வருவதை தவிர்க்க முடிவதில்லை. ஆனா இவங்க வரப்போறாங்க அடுத்தது. அருமையா பதில் சொல்லக்கூடியவர் மணிமாறன். நிகழ்ச்சி தொகுப்பையே உங்களுக்கு எவ்வளவு அருமையா பட்டையை கிளப்பினாரு. அவரு பொறுப்பா அத்தனை விஷயத்தையும் பண்ணக்கூடியவரு. இன்னைக்கு தலைப்பும்
பொறுப்பு அப்படிங்கிறதுல இன்றைய மனிதர்கள் பொறுப்பாய் தான் வாழ்கிறார்கள் சொல்றதுக்கு வாங்க மணிமாறன் அவர்களே. அவர்களே, இன்றைய மனிதர்கள் பொறுப்புடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அக்கா ஆரம்பிக்கும் போது மெட்டு போடு மெட்டு போடு சத்தியமா சொல்றா, ஒரு வீட்டுக்காரர் இருந்தா அந்த அக்கா வாய்க்கு ஒரு கட்டு போடுங்க, எம்மா என்ன போய் அடிச்சு விடுதுங்க. அடுத்து வேற மஞ்சப்பை தான் தமிழர்களுடைய அடையாளம். ஏங்க அப்ப வேட்டி சட்டெல்லாம் தமிழர்களுடைய அடையாளமே கிடையாதுங்க. என்ன நான் சொல்றது புரியல நடுவர். இன்னும் இதை விட போட அக்காவுக்கு தலைப்பு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இன்றைய மனிதர்கள் பொறுப்போடு வாழ்றாங்களா போலியா வாழ்றாங்களான்னு கேட்டா இன்னைக்கு பொண்ணுங்க ஏமாத்தி வாழ்றாங்களா இல்லையான்னு பேசிட்டு போயிருக்கு. பைபிளுக்கு என்ன தலைப்புன்னே தெரியாம தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, போய் சொல்லிட்டு விடுங்க. அடுத்து நம்ம தலைப்புக்கு வந்தோம் இல்லையா? நடுவர் அவர்களே சொல்லுங்க. நான் பொறுப்பாய் பேச வந்திருக்கின்றேன், இவர்களை போல போலியாய் பேச வரவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனங்கோட்டைங்கிற ஒரு ஊராட்சியில 12வது படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு போட்டியில ஜெயிக்கிறா. நாசாவுக்கு அழைப்பு வந்திருக்கிறது, நாசாவை சுத்தி பார்க்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் காசு இல்ல. எத்தனையோ நன்கொடையாளர்கள்ட்ட கேட்கிறா, நிறைய பணம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணா, நாசாவுக்கு போயிட்டு வந்துட்டான். இதெல்லாம் தெரிஞ்சு கிராமாலயான்னு சொல்லி ஒரு அமைப்பு, மா நீ நாசாவுக்கு போறதுக்கான பணத்தை நான் தரேன் அப்படின்னு வந்து நிற்கும் போது, இல்லைங்க இப்ப அந்த பணம் எனக்கு தேவைப்படாது, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, என் ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 130 குடும்பம் இருக்கு, அதுல 125க்கும் மேல குடும்பத்துக்கு கழிப்பறையே கிடையாது, தயவு செய்து அந்த குடும்பத்திற்கெல்லாம் கழிப்பறையை கட்டி தாருங்கன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சுற்றுப்புற சூழல் வேண்டும் சொன்னால பாத்தீங்க இல்லையா, இந்த புதுக்கோட்டை ஜெயலட்சுமி. எப்படி சொல்ல முடியும்? எப்படிங்க சொல்ல முடியும்? தனக்காக வாழ்வது சாதாரணம், ஒரு சமூகத்திற்காக வாழ்வது சரித்திரம் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், இன்றைய மனிதர்கள் பொறுப்புடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அவையாவனும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னான் பாருங்க மகாகவி பாரதி. அந்த வரிக்கு ஏற்ப மாதிரி தன்னை நம்பி வந்த ஒரு பிள்ளை கூட படிக்காம போக கூடாதுன்னு சொல்லி அத்தனை கல்வி சலுகைகளையும் வழங்கி இருக்கிறாங்களே சென்னையில் இருக்கக்கூடிய முகமது சதக் கல்வி அறக்கட்டளை. இத்தனை நபர்கள்லாம் இருக்கும்போது எப்படிங்க இன்றைய மனிதர்கள் போலியாக வாழ்ந்திருக்கு நான் சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்கின்றேன், அவர்கள் எல்லாம் பொறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அடுத்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கின்றேன். பாகிஸ்தான்ல ஸ்வாடுன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்க ஒரு அமைப்பு பெண்களுக்கு கல்வி கற்பதற்கு தடை விதித்திருக்கிறது. நீ என்னடா சொல்றது, என்னை படிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு 12 வயசு பொண்ணு பைய தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போனாங்க, பெண் கல்வியை பாராட்டி. ஒரு நாள் 2012 அக்டோபர் 9 மாலையில எங்களை எதிர்த்து நீ பள்ளிக்கூடத்துக்கு போறியான்னு துப்பாக்கி குண்டுகளால் அவள் கழுத்தை துளைத்தான். அதிலிருந்தும் மீண்டு வந்து அவ சொன்ன வார்த்தை இது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பொழுது என் குரலை நீ முடக்க நினைத்தாயோ அப்பொழுதே என் குரல் உலகமெல்லாம் ஒலிக்கக்கூடிய பெண் கல்விக்கான சின்னமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், அன்பு சகோதரி மலாலா என்று சொன்னால், இன்றைய மனிதர்கள் நிச்சயமாக பொறுப்புடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடுமே கிடையாது. நடுவர் அவர்களே, கடிதம் எழுத ஆட்கள் இல்லை என்றால் பரவாயில்லை, வெறும் காகிதத்தையாவது அனுப்பி உன் காகிதத்தில் இருக்கக்கூடிய அன்பு எனக்கு புரியும்னு சொல்லக்கூடிய வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு மகன் குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், இன்றைய மனிதர்கள் பொறுப்புடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அசாம் மாநிலத்துல பிரம்மபுத்திரா நதிக்கரையில திடீர்னு ஒரு நாள் பாம்பெல்லாம் செத்து மடியுது. என்னடா காரணம் பார்த்தா உலக வெப்பமயமாதல் அதிகமாயிருச்சு. சரி, நம்மளும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆயிடுச்சே, ஒரு 4 செடியை நட்டுப்பிட்டு போவோம். அந்த மனுஷன் போல வெறும் 4 செடியை நடுவார்னு பார்த்தா 1360 ஏக்கருக்கு ஒரு காட்டையே ஒரு மனிதன் வளர்த்திருக்கிறான் என்று சொன்னால் இந்தியாவின் மணமகன் ஜாதவ் பையன். எப்படிங்க சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கும்போது இன்றைய மனிதர்கள் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அடிமைத்தனத்துடைய சட்டை பையில் இருந்த பெண்களை அதிகாரத்தனத்தின் சட்டசபைக்கு மாற்றி அமைத்தது ஒரு மாற்றம் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது இன்றைய மனிதர்கள் தானே. உண்மையா இல்லையாங்க? தனக்கு ஹார்ட் சர்ஜன் பண்ணணும்னு சொல்லி தான்ட்ட பணம் இல்லை, நன்கொடையா பணத்தை வாங்குறா. பணத்தை வாங்கின உடனே வெள்ளம் வந்த பணத்துல எனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியும், ஆனால்
என் பக்கத்து ஊர்க்காரர்கள் வெள்ளத்தில் தவிப்பதை பார்த்து எனக்கு இதயமே இல்லாமல் போகிறது. அந்த தொகையில ஒரு பங்கை நான் அவங்களுக்கு கொடுக்கணுடான்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும் இன்றைய மனிதர்கள் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி? ஒரே ஒரு தமிழனே 9 நாட்டுக்காரன் சேர்ந்து சுட்டு கொன்ன போது கூட, அந்த நாட்டுல சமீபத்துல வெள்ளம் வந்த போது ராமேஸ்வரத்திலிருந்து நிவாரண பொருட்களை வழங்கின மக்கள் இருக்கிற ஊருங்க இது. எப்படி சொல்ல முடியும் இன்றைய மனிதர்கள் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒண்ணு இல்லைங்க, SMAன்னு ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? SMAன்னு ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? SMA, ஸ்பைனல் மாஸ்குலர் அட்டோஃபி. ஸ்பைனல் மாஸ்குலர் அட்டோஃபி இந்த நோயை குணப்படுத்தணும்னா அதற்கு செலவாகக்கூடிய மருந்தோட தொகை எவ்வளவு தெரியுமா? 16 கோடி ரூபாய். எவ்வளோ? 16 கோடி ரூபாய். ஒரு 2 வயசு குழந்தை இந்த நோயால பாதிக்கப்பட்ட போது அந்த மருந்து வாங்க 16 கோடி ரூபாயை கொடுத்தது இந்த நாட்டு மக்கள் தான் என்று சொல்லும் போது இன்றைய மனிதர்கள் நிச்சயமாக சொல்லுகின்றேன் பொறுப்போடு தாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி உங்களால சொல்ல முடியும்? எப்படிங்க உங்களால சொல்ல முடியும் இன்றைய மனிதர்கள் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்க? நிச்சயமா இல்ல. பேரரசர் அலெக்சாண்டர் இறக்கும் போது தன்னுடைய இராணுவ படைக்கு சொல்றாப்ல, ஏ தம்பி, நான் இறந்துட்டேன்னா ஒருவேளை என்னை கொண்டு போய் புதைப்பீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். அந்த நேரத்துல என்னுடைய 2 கைகளை மட்டும் வெளியில் வைத்து விட்டு புதையுங்கள்னு சொன்னாப்ல. என்னடா காரணம்னு கேட்டா, உலகையே கட்டியாண்ட அலெக்சாண்டர் போகும்போது எதையுமே கொண்டு போலன்னு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. உலகையே கட்டியாண்ட அலெக்சாண்டர் போகும்போது எதையுமே கொண்டு போலன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் கவி பேரரசர் எதுனாப்புல என்னன்னு தெரியல. எவ்வளவு அழகான வார்த்தை! பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூ பறிக்க கோடரி எதற்கு அப்படின்னு சொல்லி அற்புதமான வார்த்தையை பதிவு செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், இன்றைய மனிதர்கள் பொறுப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறும் எதிரணிக்கு போலின்னு சொல்லி அவர்களை போலியாக மாற்றி விடாதீர்கள். பொறுப்பு என்பது போலியில் இல்லை, நீங்கள் பொறுப்போடு இருக்கிறீர்களா என்கின்ற கருத்தில் தான் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இவர்களை அதட்டாம உதைக்காம குணமா வாயில சொல்லி கொடுங்க. தம்பி, இது மாதிரி இல்லப்பா, எல்லாரும் பொறுமையோட தான் இருக்காங்க, எல்லாரும் பொறுப்போட தான் இருக்காங்க, அதனால இனிமே தப்பா போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பீர்கள் என்பதை ஆணைத்தரமாக பதிவு செய்து கொண்டு சந்தன கிண்ணத்தில் வெண்ணிற பாலுக்கு சர்க்கரை போடுகின்ற தருணத்தில் உங்களிடத்தில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. இதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையாவே நாட்டுல இத்தனை நல்லவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா தங்கம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, மண்ணுக்குள்ள இருந்தா இருக்கும், மண்ணு தான் மேல இருக்கும். தங்கத்தை தேடி கொண்டு வந்து பட்டியலிட்டு அருமையா சொல்லியிருக்கார். சொல்லும் போது எனக்கு தோன்றுகின்றது, அடுத்தவர் கண்ணீரை துடைக்க நீளும் விரல்கள் கடவுளின் விரல்கள். அந்த கடவுளின் விரல்களை கரம் பிடித்து கொண்டு வந்து மேடை ஏற்றியிருக்கார். உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாராட்டுக்களை சொல்லணும். இப்ப நம்ம சொன்னோம், உலக சுற்றுச்சூழலுக்கு கோயமுத்தூர் என்பது கோஹினூர் வைரமாக திகழ்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய அமைப்பு ரேக் அமைப்பு RAAC ரெசிடென்சி ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் இது அமைப்பு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அந்த பூதம் இருக்கு இல்லையா, இந்த மாற்றலுக்கு பூதத்தை உருவாக்கி ஆர்எஸ்புரம், அதுக்கப்புறம் ரேஸ் கோர்ஸ்,
முக்கியமான இடத்துல எல்லாம் வைத்து சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு அதுல குப்பை கொட்ட சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அந்த விழிப்புணர்வு வந்து இந்திய அளவுல வந்து மிகவும் போய் ரீச் ஆகி கோயம்புத்தூருக்கு அது பெருமை தேடி கொடுத்தது. அது கோவையிலிருந்து புறப்பட்டது. அது மட்டுமல்ல, சிறுதுளி அமைப்பு வனிதா மோகன் அம்மா வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் இந்த குளங்களை பாதுகாப்பதற்காகவே பாதுகாத்து மத்திய அரசினுடைய விருது வாட்டர் வாரியர் அப்படின்னு விருது வாங்கியிருக்காரு. அது கோவையினுடைய பெருமை. கோவை குளங்கள் பாதுகாப்பினுடைய நிறுவனர் மணிகண்டன் எனக்கு தமிழன் டிவிக்கு ஒரு நல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிற. எங்கள் மண்ணினுடைய மன்னர்களை அறிமுகப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா ராகுல். வாங்க, இன்றைய காலத்து மனிதர்கள் போலியாகத்தான் வாழ்கிறான்னு சொல்வதற்காக சரவடி. अबे आइए बता अबे apa nana itu wing ikat pecah energi UFO asal coba cek Wishback Tadi Tanah itu Misal Tam itu Batu Tanah Ini Inace Ete Mace Dipetai Satan Ini aja Betul. சபையினரை சுண்டி இழுக்கும் சாக்லேட்டு, சபையினரை சுண்டி இழுக்கும் சாக்லேட்டு, சரியான தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் ஜட்ஜ்னெட்டு, இன்றைய மனிதர்களின் இருவேறு நிலையை பிரித்தாள காத்திருக்கும் கலையே, தங்க சிலையே, நடுநிலை தவறாத எங்கள் நல்ல நடுவரே, நரைமுடி மறைக்க டை அடிக்கும் தலைவரே, நரைமுடி மறைக்க டை அடிக்கும் தலைவரே, எதிரணியின் பொறுப்பு என்னும் முகத்திரியை கிழிக்க வந்த தோல் டாக்டரே. நடுவர் அவர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. எப்பா நல்ல பொறுப்பார், நல்ல அருமையான பையன். எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சதே பாத்தீங்கன்னா, அந்த கீர்த்தனக்கா கிட்ட மணிமாறன் கிட்ட பிடிச்சதே என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே புள்ளி விவரங்களை அள்ளி விடுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு 2 பேர் வச்சிருப்பேன். புள்ளி விவர புலின்னு சொல்லி அந்த 2 பேருக்குமே நான் பேர் வச்சிருப்பேன். அப்படியே அவங்க அங்க பண்ணாங்க, இவங்க இங்க பண்ணாங்க, இங்க பாத்தீங்கன்னா இவன் பண்ணா, அவன் காசு கொடுத்தான், குழந்தை காசு கொடுத்த, அந்த குழந்தை காசு கொடுக்கற எத்தனை பேர் ரீல்ஸ்ல எடுத்து போட்டா அதை நீங்க முதல்ல பாத்தீங்களா? அந்த குழந்தையோட அப்பாவே எத்தனை ரீல்ஸ்ல போட்டாரு அதை நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். என்னுடைய தலைப்பை போலியா வாழ்கிறான்னு சொல்றதுக்கு 3 விதமா பிரிச்சுட்டேன். முதல்ல சொந்தக்காரங்களை எடுத்துக்கோங்க. நடுவர் அவர்களே, அன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் போட்டேன். வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் போட்டேன். விட்டு போன மாமன் மச்சான் வரவு எல்லாருமே போன் பண்றானுங்க. என்ன போட்ட நினைக்கிறீங்க? லாட்டரியில 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சுன்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸ்ல போட்டேன். சிறப்பு. எல்லா உறவுக்காரனும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நடுவர் அவர்களே, சீனாக்காரன் அதாவது சூதாடலாம் செத்துருவான், ஜப்பான்காரன் வேலை செய்யலாம் செத்துருவான். ஆனா நம்ம சொந்தக்காரங்களா எப்படி தெரியுமா? நம்மள சந்தோஷமா இருந்தாலே செத்துருவான். நடுவர் அவர்களே, உள்ளொன்று வைத்தும் புறமொன்றும் பேசுபவர்கள் தான் நம்ம சொந்தக்காரங்க. நடுவர் அவர்களே, முன்னாடி எல்லாம் மனுஷன் கஷ்டப்பட்ட என்ன தெரியுமா பண்ணோம்? சாமி கிட்ட போயிட்டு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமாவது வேண்டிப்பான். ஏன்டா எனக்கு இந்த மாதிரி கொடுமையை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போய் வேண்டிப்பான். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. இன்றைய கால மனிதர்கள் எப்படி தெரியுமா? ஒரு போனை வச்சுக்கிறான், போனை வச்சுக்கின்னு அழுதே ரீல்ஸ் போடுறான். என்ன பாருங்க, என்ன இப்படி பண்ணி போட்டாங்க, அப்படி பண்ண ரீல்ஸ் போறான். நல்லா கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் அழுதுட்டு ரீல்ஸ் போட்டாதான் டிமாண்ட் அதிகம், அதுக்குதான் வியூஸ் போகுது. அப்புறம் மதர்ஸ் டே ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, தாயை விட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி வச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அவன் சாப்பாட்டு அம்மா சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியாது.
அம்மா என்ன பண்ணுது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்ற கூட தெரியாது. ஆனா அந்த வருஷத்துல ஒரு நாள் வரும் பாருங்க, மதர்ஸ் டே அன்னைக்கு அவன் போடுவாங்க பாருங்க ஸ்டேட்டஸ், 1000 உறவு என்ன தேடி வந்து சென்றாலும் தாய் போலே வருமானு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாருங்க. அப்ப வரும் பாருங்க கொதிப்பு. அடுத்து அந்த ரிப் ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாருங்க, அவன் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்திருப்பான். என்னன்னு போய் ஒரு பழம் ஒரு 2 ஆப்பிள் கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் நடுவர் அவர்களே. ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் போடுவான், ஐ மிஸ் யூ மாமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ போடுவாங்க பாரு. அதாவது சோசியல் மீடியாலே ஊறி ஊறி போயிட்டு மக்கள்லாம் என்ன ஆகுது, தன்னுடைய வாழ்க்கை ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குன்றது யாராலுமே மறுக்க முடியாது நடுவர் அவர்களே. ட்ரெண்டிங் ஆகணும் தான் நினைக்கிறீங்க, ஆனா உங்களோட வாழ்க்கை எந்த அளவுல பெண்டிங்ல இருக்குன்றதே மறந்துடுறீங்க. இன்றைக்கு இருக்கிற மனுஷர்கள் ஒரு 10% பொறுப்பாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, மற்ற 90% சோசியல் மீடியாவால் புளிஞ்செடுக்கப்பட்ட நபர்கள். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது பாக்குறத தவறிடுறாங்க நடுவர் அவருக்கு. அந்த அளவுக்கு போலியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். பெருந்தன்மைக்கு வாங்க, அந்த கடனை உடனே வாங்கி ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. என் சொந்தக்காரெல்லாம் அப்படியே மகன் கல்யாணத்தோ இல்ல மகள் கல்யாணத்தோ பார்க்கும்போது வாயை பழகணும்னு சொல்லிட்டு ஒரு போலியா பின்பத்தை உருவாக்குறதுக்காகவே ஆடம்பர செலவு பண்ணுவாங்க பாருங்க. அதை விட்டுருங்க. பக்கத்து வீட்டுக்கார ஒரு கார் வாங்கிட்டான், 10 பைசா இருக்காது, நல்லா கேட்டுக்கோங்கம்மா, 10 பைசா இருக்காது. என்ன பண்ணுவான், இஎம்ஐல போட்டு அந்த காரை வாங்குவான். இதெல்லாம் தேவையா? போலியான ஆடம்பரம் தேவையா? குழந்தைங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எடுத்துவாங்க, தன்னுடைய குழந்தைய மத்தவங்க முன்னாடி நல்லா கெத்தா காட்டணுன்றதுக்காக ஆடம்பரமா செலவு செஞ்சு தன்னுடைய குழந்தைகளை மத்தவங்க மத்தியில காட்டுறது, இந்த மாதிரியான போலியான பிம்பங்களை தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கால நடுவர் அவர்களே. அன்னைக்கு ஒரு என்ன சொல்றீங்க, நல்ல சரியான மழை. அந்த மலையில ஈபிகாரனுக்கு போன் பண்ணி, மழை விட்டு 8 மணி நேரம் ஆகுதுரா, ஏன்டா கரண்ட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேக்குறேன். அந்த ஈபிகாரன் எங்கிட்ட திருப்பி கேக்குறான், 8 மணி நேரம் உன் போன்ல சார்ஜ் இருக்குதா, என்ன மாடல்றான்னு கேக்குறான். சரியான பொறுப்பு நடுவர் அவர்களே. இன்றைய கால வாழ்க்கையை 3 இங்கிலீஷ் வேர்ட்ல முடிச்சிடலாம் நடுவர் அவர்களே. ஐ ஸ்மைல், ஈ ஸ்மைல், லைஃப் பிகம் ஸ்மைல். நானும் சிரிச்சேன், அவனும் சிரிச்சேன், பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. இதுதான் நடுவர் அவர்களே இன்றைய கால தத்துவமே. இன்றைய கால மனிதர்கள் ஒரு உணவு கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு புடவு கொடுத்தாலும் சரி, அது என்ன பண்றாங்க, ஒரு ரீல்ஸா எடுத்து மத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக, வியூஸ்க்காக மட்டும்தான் நடுவர் அவர்களே இன்றைய காலத்துல யூடியூப்லயா இருக்கட்டும், பேஸ்புக்ல இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், எல்லாத்திலையும் பரப்பி விடுறாங்க. அதெல்லாம் யாரால மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளே ஏன் என்ற சோதனை என்று நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோம். ஒரு சந்தோஷம் வந்தா கடவுளே ஏன் எனக்கு இந்த சந்தோஷம் போய் யாருக்குன்னா கடவுள்கிட்ட கேட்கறீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்க. கஷ்டம் வரும்போது மட்டும் உங்களுக்கு கடவுள் வேணும், ஆனா சந்தோஷம் வந்தா அந்த கடவுளை மறந்துடுறீங்க. இதுதான் நடுவுல இன்றைய கால தலைமுறை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உலகத்து மனிதர்களின் முகமுடியை கிழிப்போம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்களின் முகமுடியை கிழிப்போம். இன்ஸ்டா ரீல்ஸில் இன்பமாய் இருப்பது, ஆனால் வீட்டுக்குள்ளே அழுது கிடப்பது. இன்ஸ்டா ரீல்ஸிலே இன்பமாய் கிடப்பது, வீட்டிலே அழுது கிடப்பது. கடனிலே வாங்கி மவுசாக திரிவது, கடங்காரனை கண்டால் ஓடி ஒளிவது. கடனிலே வாங்கி மவுசாக திரிவது, கடங்காரனை கண்டால் அழுது ஓடி ஒளிவது. போலி முகமே இங்கு பிராண்ட் ஆனது, போலி முகமே இங்கு பிராண்ட் ஆனது. புன்னகை என்பது பிளாஸ்டிக் ஆனது நடுவர் அவர்களே, புன்னகை என்பது பிளாஸ்டிக் ஆனது. எங்களுடைய போலி இன்றைய மனிதர்கள் போலிதான் என்பதை இன்றைய அணியினருக்கு தீர்ப்பு வழங்கி இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய தமிழன் குழுவின் சார்பாகவும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு ஆஸ்கர் இன்டீரியர் டிசைன். இப்போ நம்ம சென்னையில கோடம்பாக்கம் ஏரியால கம்ப்ளீட்டா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 4 BHK வந்து இண்டிவிஜுவல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல, ஒயிட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்லயும் நம்ம அவுட்புட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்கோம். ஸோ மேல போய் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஹால்ல பாத்தீங்கன்னா ஹால் கம் டைன் பிளஸ் பெட்ரூம் போற வழியில கம்ப்ளீட்டா ஒரு பார்ட்டிஷன்ஸ், பர்குலோ பார்ட்டிஷன்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி டார்க்லயும் பிளைன் ஒயிட் தீம்லயும் அவுட்புட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து பர்குலோஸ் வந்துடும் வித் ஸ்கேச்சஸ் ஓப்பன் வித் பார்ட்டிஷன், ஃபுல்லாவே வந்து பார்ட்டிஷன் கொடுத்து ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்ஸ் வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான். ஸோ அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க, ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம ஹேங் பண்ணிட்டோம். கீழே வந்து ஸ்டோரேஜோட வந்துடும். நீங்க பிளஸ் ஏதோ ஸ்டோர் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கலாம், பிளஸ் அதே மாதிரி நீங்க எங்கேயாவது திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் இது ஒரு அவுட்புட் பாருங்க. ஸோ அப்படி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட், சேம் அதே மாதிரி நம்ம 7x7 ஒரு டிவி யூனிட். ஆஸ் யூஸ்வலாக நம்ம கிச்சன் டைனிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்மளோட ரொம்ப சிறப்பா சரவடின்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியே 1000 வெடி வாழாவை அற்புதமா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒருத்த வந்து வாழ்க்கையில வந்து எனக்கு எதுவுமே சரியா வரல, அம்மா அப்பா சரியில்லை, வாத்தியார் சரியில்லை, லவ் பண்ண அதுவும் சரியில்லை, கல்யாணம் கட்டின அவனுக்கு அதுவும் சரியில்லை,
குழந்தை பிறந்தது, அதுவும் சரியில்லை. கடைசியில வாழ்க்கையில முடிவுக்கு வந்தா என்னடா எல்லாமே போலியா இருக்குன்னு சொல்லிட்டு போய் விஷத்தை குடிச்சிட்டான், பொழைச்சிட்டான். ஏன்னா விஷத்துல கலப்படம். அப்புறம் உடம்பு சரியில்லாம போச்சு, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, மருந்து கொடுத்தாங்க, செத்துட்டான். மருந்துல கலப்படம். அப்போ எந்த இடத்துல போலி இருக்குது, எந்த இடத்துல பொறுப்பா இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இன்றைய காலகட்டம் போலி சூழ் உலகமா இருக்குது. பொறுப்பான மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க? கண்ணு முன்னாலேயே நமக்கு தெரிவாங்க. ஐபிஎல் இருந்தே உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஐபிஎல் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல சூரியவான்சின்னு ஒரு சின்ன சுல்லான், ஆனா இமயமலையா எந்திரிச்சு நின்னா இல்லையா, 93 எடுத்தான், 96 எடுத்தான், 97 எடுத்தான். அழுகலைங்க, செஞ்சுரி போடலன்னு அழுகலைங்க. ஆனா தன்னுடைய டீம் ஃபைனலுக்கு போலன்னு உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதான். இதுதான் பொறுப்பு. இந்த பொறுப்புணர்வு அத்தனை ஃபீல்ட்ல இருந்துட்டா உண்மையாகவே மிக சிறப்பா இருக்கும். ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால செஸ் போட்டி ஒன்று நடந்தது. அமெரிக்காவின் நரமுரா நம்மளுடைய கூகேஸை வின் பண்ணிட்டார். என்ன பண்ணார் அவரு? அவருடைய ராஜா காயினை தூக்கி வீசினார். நாம் எல்லாமே டிவியில பார்த்துருந்துருப்போம் இல்லைங்களா? தூக்கி வீசினார். அப்பவும் அந்த கூகேஸ் மிகவும் பொறுமையாக அந்த செஸ் காயினை அடுக்கி வச்சுட்டு கிளம்பி சென்றார். ஒரே மாசத்துல மறுபடியும் அவரோடைய ஒரு இறுதி போட்டி நடைபெற்றது. என்ன பண்ணார்? அவர் தோத்துட்டார் நரமுரா. இப்பவும் அவர் அமைதியாக எடுத்து வைத்தார். அந்த இடத்திலே நிரூபிக்கப்பட்டது அந்த கூகேஸ் என்கின்ற தனி மனிதனுடைய பொறுப்பு அல்ல, இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாட்டை அங்கே கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்காருன்னா நம்ம போலியான மனிதர்கள் இருக்கிறார்களா? இருந்துட்டு தான் இருப்பாங்க. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். இதை நாம இது பண்ணவே முடியாது. அந்த பொல்லாத மனிதர்கள் சொல்லாமல் திருந்த, அந்த பொல்லாத மனிதர்கள் சொல்லாமல் திருந்த நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும். நல்லோரை எல்லாரும் கொண்டாடணும். ஆக போலி மனிதர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லல. அவர்கள் குறைய வேண்டும், அவர்கள் சொல்லாமல் திருந்த வேண்டும் என்றால் பொறுப்பான மனிதர்களை நாம் அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். பொறுப்பான மனிதர்களை நாம் ஊக்குவித்து அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அவர்களை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆன்மீகத்திற்கு விவேகானந்தர், அறிவியலுக்கு அப்துல் கலாம், கல்விக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன், அரசியலுக்கு காமராசர், இப்படி பல்வேறு மனிதர்களை நாம் அடையாளம் காட்டிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக இந்த போலிகள் சொல்லாமல் ஓடிவிடுவார்கள். இன்றைய தேதியில் இன்றைய மனிதர்கள் நிச்சயமாக பொறுப்புடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி தமிழன் டிவிக்கும் இங்கு பார்த்து ரசித்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ ராஜேஸ்வரி ஃபேப்ரிகேஷன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த மிஷின் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த மிஷின் 1060 மாடல் ட்ரிபிள் வைப்ரேட்டர் மாடல். இதில் நீங்கள் ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், 3x 4x9 செங்கல் சைஸ்க்கான டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் 3 வெரைட்டிஸ் ஆஃப் பிளாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஹாலோ அண்ட் சாலிட், அப்புறம் பிரிக் சைஸ், தட் இஸ் 3x4x9, இது எல்லாமே இந்த மிஷினில் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இந்த மிஷினோட பேசிக் ப்ரைஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1,85,000 வரும். அது போக மோல்டு, மிக்சர் மிஷின், மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே எக்ஸெட்ராவாக வரும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் மை காண்டாக்ட் நம்பர். நான் கீழே உங்களுக்கு என்னோட காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணுறேன். தேங்க்யூ.